அனைவருக்கும் வணக்கம். கருணாநிதி டிவியில் வர்ற அனைத்து செய்திகளுமே டுபாக்கூர் செய்தி, பொய் செய்தி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 24x7 பயங்கரமாக ஆத்துவாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இப்படி இருக்குது, சட்டம் ஒழுங்கு பர்ஃபெக்டாக இருக்குது, இரும்பு கரங்கொண்டு பயங்கரமாக அடக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கதையாக பொய்யாக அடித்து விடுவாங்க. அதை கூட நம்ம ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சிடலாம். ஆனால் நேற்று இந்த கருணாநிதி டிவிக்காரன் ஒரு நியூஸ் ஒன்று போட்டான். காட்டுறேன் பாருங்க. டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 மருத்துவர்கள் உள்ளிட்ட 4 பேர் விடுவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படங்களை போட்டிருக்கான். இந்த புகைப்படங்களில் இருக்காங்க பாருங்க, அவங்க யாருமே விடுதலை ஆகலை. அதற்கு மாறா இதில் இருக்காங்க பாருங்க, எல்லாருமே அந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்டவங்க, அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு விசாரணை ஏஜென்சிகள் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இந்த கருணாநிதி டிவிக்காரன் எவ்வளோ வன்மமான செய்தியை வெளியிட்டிருக்கான் பாருங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி குண்டுவெடிப்பில் 15 அப்பாவி மக்களை கொல்ல காரணமாக இருந்து தற்கொலைப்படை தாக்குதலில் உயிரிழந்தான் பாருங்க தீவிரவாதி, அவனுடைய புகைப்படத்தையும் போட்டு எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னு இந்த கருணாநிதி டிவிக்காரன் என்னென்ன கதையை அடிச்சு விட்டுருக்கான் பார்த்தீங்களா. ஏற்கனவே இந்த சம்பவங்கள் நடந்தோடனே இந்த கருணாநிதி டிவிக்கு அப்புறம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வேல இந்த சீப்பு செந்தில் அப்புறம் நெல்சன் சேவியர் இவங்கெல்லாம் என்ன பதிவு போட்டாங்க, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அதுக்காக நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுகளை அவங்க தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்டவங்களை எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு கருணாநிதி டிவி தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி இந்த ஒரு நியூஸ் கார்டு வந்தோடனே சரபுரன்னு கண்ணாவினான்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கின்ற கூலிபான்கள் பார்த்தீங்களா, நாங்களாம் எவ்வளோ உத்தமர்கள், எங்கள் மேலாம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, நாங்களாம் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கின்ற அமைதி மார்க்கம் அப்படின்னு அவங்க வேற ஒரு பக்கெட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கருணாநிதி டிவியெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையே கிடையாது. உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த நியூஸ்காரரை தயார் பண்ணாம பாருங்க, அவனெல்லாம் வாயிலே மிதின்னு மிதிச்சு ஜட்டியோட தூக்கி திகார் ஜெயிலில் தூக்கி போட்டு வாயிலே மிதிக்கணும். அத்தோட விடக்கூடாது. இந்த கருணாநிதி டிவியும் அட்ரஸ் இல்லாமல் பேன் பண்ணணும். ஏன்னா எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. 15 அப்பாவிகள் உயிரிழந்திருக்காங்க. டாக்டர் அப்படிங்கிற போர்வேல மனித மிருகங்களாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பதிவு போடுறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் சும்மா விடலாமா? நிச்சயமாக விடக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக இந்த சேனல் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியனோட தேச உணர்வுள்ள ஒவ்வொரு இந்தியனோட வேண்டுகோளாக இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினா பாருங்க ஒரு தீவிரவாதி, அவன் முன்னாடி பேசிய வீடியோ இப்போ வெளியாயிருக்கு. என்ன தெரியுமா சொல்கிறான், இஸ்லாத்தில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறது ரொம்பவும் ஒரு தியாகமான நடவடிக்கை அப்படின்னு அவன் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கான். ஆனால் இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இங்கே இருக்கின்ற ஜவஹர்லுல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமீர் அப்படிங்கிற கல்சடை எவனுமே இதை மருத்துவர் அறிக்கை கூட வெளியிடலை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்குது பிஜேபி இஸ்லாமியர்களை இப்படி பண்ணுது அப்படின்னு பயங்கரமாக உருட்டுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியோ நம்ம நாட்டில் உள்ளவங்களோ யாருமே இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் அனைவரும் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அதே மார்க்கத்தில் தான் ஏபிஜே அப்துல் கலாமே போன்ற மிகப்பெரிய தேசபக்தர்களும் இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, நாட்டில் நடக்கிற 99.99 விழுக்காடு குண்டுவெடிப்பில் அதில் சம்மந்தப்பட்டவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருக்காங்க. அப்படி இருக்கையில் இந்த தீவிரவாதத்தை எதிர்த்து இது வரைக்கும் எவனுமே எனக்கு தெரிஞ்சு இந்த இஸ்லாமியர்களுக்காக இயக்கத்தை நடத்திட்டு இருக்கேன், நான் ஜவஹர்லுல்லாவாக இருக்கேன், நான் இயக்குனர் அமீராக இருக்கேன், கருத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒருத்தன் கூட இது வரைக்கும் தீவிரவாதத்துக்கு எதிராக போராடி நாம் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பிரச்சனை,
ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை அப்படின்னா இங்க இருந்து கொதிப்பாங்க. பாத்தீங்களா, அங்க இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு இங்க இருந்து கொதிச்சு போய் இங்க சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவாங்க. அங்கே போய் ஒரு போராட்டம் நடத்துவாங்க, பயங்கரமான பில்டப் கொடுப்பாங்க. இவங்க போராடுறதுனால ஒரு மண்ணாங்கட்டி நடக்க போறதில்ல, அங்கே நடந்துட்டு இருக்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கூட இங்கே போராடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம நாட்டோட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நாட்டு மக்களை சக இந்தியனே கொன்று குமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களை எதிர்த்து, அதுவும் அவங்க அப்படி செய்யறதுனால இவங்களுடைய மார்க்கத்துக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, இவங்களுடைய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுது அப்படின்னு இருந்தா கூட ஒரு கூட ஒருத்தன் கூட இதை எதிர்த்து போராடலை அப்படிங்கிறது கொடூரத்திலையும் கொடூரமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன். பீகார் தேர்தல் முடிவுகள் 4 நாள் ஆச்சு. 4 நாளாயும் தமிழகத்தில் ஒப்பாரி வைக்கிறது குறையவே இல்லைங்க, குறையவே இல்லை. இந்த திகாரங்க, திமுக காரங்க, உண்டியல் கம்யூனிஸ்டுக்காரங்க, இத்தாலி காங்கிரஸ்காரங்க எல்லா பயிலும் விழுந்து விழுந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். பாரதிய ஜனதா கட்சி 200க்கு மேல, என்டிஏ கூட்டணி 200க்கு மேல வெற்றி பெற்றுட்டாங்களே, ஐயையோ அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் என்ன தெரியுமா சொல்றாங்க, எஸ்ஐஆர் நடத்தி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க பாருங்க, அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ வெற்றிக்கு காரணம் அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 65 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் நீக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 65 லட்சம் பேர்ல ஒருத்தன் கூட போராட முன் வரல, ஒருத்தன் கூட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டா எவங்கிட்டையும் பதிலே கிடையாது. பப்பு ராகுல் பூந்தி மாதிரி மெண்டல் தனமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு கிறுக்குத்தனமா உளறிட்டு வராங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற ஒரு சில திராவிட சொம்புகள் தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா, தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காங்க தெரியுமா. இந்த புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க. மோடி பதவியை காலி செய்ய பீகார் களத்தில் ஸ்டாலின், மீண்டும் இந்தியாவில் தேர்தல் அப்படின்னு ஒருத்தன் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கான். இதெல்லாம் அங்க இருக்கின்ற தேஜஸ்வி யாதவா, அந்த புண்ணாக்கு திருடனோட மகன் பார்த்தானா உண்மையிலே சின்ன பின்னமாக்கிடுவாப்புல. ஏன்னா இங்க இருக்கின்ற ஸ்டாலினும் பப்பு ராகுல் பூந்தியும் போய் ஓரளவு போன தேர்தலாவது டீசெண்டான இடங்களை பெற்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் போய் நாங்க பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு அங்க போய் குதிக்க மக்கள் இவங்களை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஊரு ஃபுல்லா பப்பு ராகுல் பூந்தி தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை கேள்விக்குறியாக்குறது, மக்களை குழப்புற மாதிரியே தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஒரு சில தலைவர்கள் ரசிக்கல. இன்னைக்கு ஓப்பனா பேசியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான பொறுப்பாளர் சஹில் அகமது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பீகார் சட்டசபை தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட யுக்திகள் அனைத்திலும் பலவீனம். என்ன யுக்தியா, பெரிய யுக்தியை மேற்கொண்டாங்க. பப்பு ராகுல் பூந்தி போய் குளத்துல 4 குதிச்சாரு. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நானும் எனக்கு நீச்சல் தெரியும், எப்படி நீந்தரம் தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் பில்டப்பை கொடுத்தாங்க. அடுத்து என்ன தெரியுமா சொல்லிக்காரு, ராகுலின் யாத்திரை கட்சி தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர், உண்மையான வாக்காளர்கள் பங்கேற்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உண்மையான தொண்டர்களே பங்கேற்கல, சரக்கு வாங்கி கொடுத்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் பங்கேற்றிருக்காங்க. ஏன்னா பப்பு ராகுல் பூந்தியோட கூட்டத்துக்கு வந்தாங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டாலே பப்பு ராகுல் பூந்தியோட கட்சிக்கு ஒரு 10 இடங்களாவது தாண்டி கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ 6லே முடங்கி கிடக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னணு ஓட்டு இயந்திரங்கள் மீது காங்கிரஸ் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அதான் தெரிஞ்சு போன விஷயமாச்சே. பப்பு ராகுல் பூந்தி கிட்ட யோ ஆதாரத்தை கொண்டு எங்க கிட்ட தான் அப்படின்னு நீதிமன்றம் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஆதாரத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டாப்ல. ஏன்னா பப்பு ராகுல் பூந்தி கிட்ட ஆதாரமே கிடையாது. லாஸ்டா என்ன சொல்றாரு பாருங்க, இதே போல வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்க்கும் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறைக்கு மக்களிடையே வரவேற்பு இல்லை. எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன் அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி பேசிட்டு இருக்காப்ல பாருங்க. இப்ப தமிழகத்தில் கூட அதே காமெடியா நடந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட அத வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்களே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சில தற்குறிகள் சேனல் நடத்துறாங்க, மத அடிப்படைவாதிகள் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சேனல்ல ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பாருங்க. பீகார் பாஜக வெற்றி செல்லாது, இரவில் புகுந்த லாரி. என்னடா அது டேய்,
அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு நாளே குறிச்சாச்சு. ஆனால் இவங்க உருட்டு இருக்க உண்மையிலே செம காமெடியான உருட்டா இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு விசிகே காரன் நினைக்கிறேன், அவன் என்ன தெரியுமா போட்டிருக்கான், தேஜஸ்வி யாதவ் 1.13 கோடி ஓட்டுகள், 24 இடங்கள் வெற்றி, பாஜக 99 லட்சம் ஓட்டுகள், 90 இடங்களில் வெற்றி அப்படின்னு போட்டு எலெக்ஷன் கமிஷன் ஏதோ விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை விதைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்கான். ஆனால் இந்த அரக்கிருக்கன்களுக்கு தெரியாது, இந்த புண்ணாக்கு திருடனோட கட்சி 143 இடங்கள்ல போட்டியிட்டது, பாரதிய ஜனதா கட்சி வெறும் 101 இடங்கள்ல தான் போட்டியிட்டது அப்படின்னு இவனுங்களுக்கெல்லாம் உண்மையிலே புரியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி முறைகேடு அங்கே வந்து செய்யணும் அப்படின்னு இவங்க நினைச்சிருந்தா நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தோற்றது பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஓட்டு, 300 ஓட்டு, 100 ஓட்டு, இந்த ஒரு டிஸ்டன்ஸில் தான் பாரதிய ஜனதா கட்சி தோற்று போனாங்க. அப்படி இவங்க முறைகேடு பண்ண துணிஞ்சிருந்தா அதெல்லாம் ஈஸியாக தூக்கி போட்டு அதிகாரிகளை கரெக்ட் பண்ணி இவங்க ஈஸியாக வெற்றி பெற்றிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 95 இடங்களாவது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கலாம். இதுவே மிகப்பெரிய சான்று. பாரதிய ஜனதா கட்சி நேர்மையான தேர்தல் அணுகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய சான்று. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர் என்ன தெரியுமா கருத்து சொல்லியிருக்காரு, பாஜகவின் வாக்கு திருட்டை தடுக்க தமிழக மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பீகாரை போல பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை நீக்கிவிட்டு தேர்தல் முடிவுகளை மாற்ற தேர்தல் ஆணையம் முயற்சிக்கலாம். எஸ்ஐஆர் மூலம் பெருமளவு வாக்குகள் நீக்கப்பட்டதால் பீகாரில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. பாஜக தேர்தல் ஆணையம் அரங்கேற்ற உள்ள சதியை முறியடிக்க விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஓசிகா தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பீகார்ல எஸ்ஐஆர் மட்டும் நடக்கலைன்னா அப்படியே அறுத்து தள்ளியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பில்டப்பை கொடுத்துருக்காங்க. இந்த திருமாவளவனை இங்க இருக்கின்ற திமுக காரங்களும் சரி காங்கிரஸ் காரங்களும் சரி மதிக்கிறதே கிடையாது. சமீபத்தில் இந்த புகைப்படத்தை பாருங்களேன், திருமாவளவனுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, நேரு புகைப்படத்தெல்லாம் போட்டு திமுக காரங்க போல இருக்கு ஃப்ளெக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதே திமுக காரங்க திருமாவளவனோட புகைப்படத்தை மட்டும் கிழிச்சு சாணியால் அடிச்சிருக்காங்க. என்னதான் சாணியால் அடித்தாலும் பிளாஸ்டிக் சேரை போட்டாலும் திருமாவளவன் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தமிழகத்தில் விசிகாவை இந்த ஓசிகாவை தமிழகத்தில் ஆரம்பிக்கல, பீகாரில் பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2 கட்சியும் ஏறத்தாழ ஒரே மாதிரி ஆரம்பிக்கப்படுது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்படுது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி அவருடைய பையன் இன்னைக்கு சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனில் கூட 29 எம்எல்ஏ சீட்டில் நின்றுக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்கு அறிவாலயத்தில் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் 29 இடங்கள்ல நின்று 19 இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க போகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திமுக காரங்க போட்டு மிதிக்கிறான், சாணியில் அடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் திருமாவளவன் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. அதுவும் சிராக் பாஸ்வான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நினைக்கிருக்காரு. பீகாரில் அவருக்கு கிடைக்கிற மரியாதை இருக்கு பாருங்க, மிகப்பெரிய மரியாதை இருக்கு, மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓசிகா தலைவர் செல்லா காசாக தான் இருந்துட்டு இருக்காப்ல, இருந்தாலும் திறந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் புந்திருக்காப்புல, அவர் இன்னைக்கு பீகார் தேர்தலை பற்றி முதல் முறையாக வாயை திறந்திருக்காரு. நம்ம நாட்டில் இருந்துட்டு வாயை திறக்கல, எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ சொகுசு பயணத்தில் இருந்துக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு 3 நாட்களுக்கு அப்புறம் இப்போதான் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தேர்தல் முடிவு அதிர்ச்சி அளிக்கின்றது. யோ பப்பு, இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கே அதிர்ச்சி தான், எங்களுக்கே பேரதிர்ச்சி தான். எப்படிதான் இந்த இத்தாலி காங்கிரஸுக்கு மக்கள் 6 இடங்களை கொடுத்தாங்க அப்படின்னு எங்களுக்கே பேரதிர்ச்சியாக தான் இருக்கு. இதில் வேற இவர் அறிக்கை வேற வெளியிட்டு இருக்காரு. பொதுவாகவே இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் சோம்பேறியா மாறிட்டாங்க. பப்பு ராகுல் பூந்தி அவங்களெல்லாம் சோம்பேறியா மாத்திட்டு இருக்காப்ல. தேர்தல் ஆணையம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்களே தவிர மக்கள்கிட்ட போங்க, மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி சொல்ற வரைக்கும் இந்த இத்தாலி காங்கிரஸுக்கு இதே நிலைமை தான். இனிமேலாம் இத்தாலி காங்கிரஸ் இந்தியாவில் தேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு
மக்கள் உறுதியாக சொல்லிட்டு வராங்க. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.